ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, மல்லிகை செடியில் அறுவடை செய்யக்கூடிய பூக்கள் வந்து பச்சை நிறத்தில் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை நிறம் அப்படின்னா பொதுவாக பூக்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு 2-3 நாட்கள், அது இன்றைக்கி பூ பறிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் அப்படி இருக்கும்போதே பூக்கள் வந்து வெள்ளை நிறம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மல்லிகை செடியில் இயற்கையாகவே நடக்கிறது தான். ஸோ இந்த வெள்ளை நிறத்துக்கு மாற்றாக முழுவதும் பச்சை நிறமாகவே இருக்கும் பட்சத்துலேயும் பூக்கள் அறுவடை செய்யக்கூடிய நாட்களில் இலைகள் மாதிரி பச்சை நிறமாகவே மொட்டுகள் இருக்கும். அண்ட் பூக்கள் வந்து மலராது, ஒரு மணமுமே இருக்காது, ஒரு இலை மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஸ்மெல்லு. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்துருச்சுன்னா பேனிக் ஆகக்கூடாது. அதாவது ஏன்னா இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த செடியில் அந்த பூச்சுற்று முடிகிற வரையுமே பூக்கள் வந்து பெரிதளவு நன்றாக இருக்காது. ஸோ அதில் வந்து நம்ம மகசூல் எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பதட்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்துச்சுனாலும் கூட அடுத்த சுற்று பூக்களில் வந்து நம்ம சரி செஞ்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்ததுக்கு பிறகு அதை வந்து நம்ம சரி செய்ய முடியாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அதில் செல்ஃப் ஃபார்மேஷன் எல்லாமே இந்த பச்சை மொட்டுக்கான செல்ஃப் ஃபார்மேஷனாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதுவே அடுத்த சுற்றுப்பூக்கள் எடுக்கக்கூடிய டைமில் நம்ம எந்த காரணத்தினால இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சுற்றுப்பூக்கள் வந்து நல்லாவே வரும். ஸோ இது வந்து நம்ம உடனே செடியை வந்து பேனிக்காய் ப்ரன் பண்ணுறதோ, அதாவது கவாத்து செய்கிறதோ இல்லைனா செடியை அப்புறப்படுத்துறதோ செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன காரணத்தினால ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்துருக்கூடிய பச்சை மொட்டுகளை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்திடணும். அதாவது எவ்வளோ மொட்டுகள் வந்து இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்குதோ அது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துகிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து பூக்கள் நன்றாக இருக்காது. ஸோ இதை நம்ம அறுவடை செஞ்சாலுமே சந்தைப்படுத்த முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துருக்கூடிய பச்சை மொட்டுகள் வந்து அப்புறப்படுத்துகிற மட்டும்தான் வழி, எந்த காரணத்தினால வந்திருந்தாலுமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன காரணங்களால் இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு போரான் டெஃபிஷியன்சி, அதாவது இது ஒரு நுண்ணூட்ட சத்து தான். இந்த போரான் சத்து குறைபாடு இருக்கும்போது இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வர்றது வந்து இயல்பாக நடக்கிறது தான். ஸோ இந்த போரான் சத்து குறைபாடால் பச்சை மொட்டுகள் வந்திருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இலைகள் வந்து திக்காக இருக்கும். அதாவது இந்த மொட்டுகள் எடுத்துருக்கக்கூடிய சிறிய சிறிய கொப்புகளில் இருக்கக்கூடிய இலைகள், அந்த மொட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலைகள் வந்து திக்னஸாக காணப்படும். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு போரான் 20% இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால இந்த போரான் சத்து குறைபாடால் இந்த பச்சை மொட்டுகள் வந்திருக்கும் பட்சத்தில் இது வந்து அடுத்த சுற்று பூக்களில் க்யூர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு குறிப்பிடக்கூடிய NPKல இந்த சாம்பல் சத்து குறைபாடு ஏற்படும் போது மொட்டுகள் வந்து பச்சை நிறத்தில் காணப்படும். ஆனால் இந்த பொட்டாசியம் சத்தால் ஏற்படக்கூடிய இந்த பச்சை நிற மொட்டுகள் வந்து ஓரளவு விரிவடையும். அதாவது முழுமையாக பச்சை நிறத்தில் ஒரு பிளாஸ்டிக் லைக் பூ மாதிரி இல்லாமல், அதாவது இந்த போரான் சத்து குறைபாடு ஏற்படுறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்காது, பச்சை நிறமாக செடியோட செடியாகவே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மொட்டுலையுமே அப்படி தான் தெரியும். நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறது எல்லாமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொட்டுகள் தான். ஆனால் இது பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்கள் வந்து பூக்கள் ரொம்ப சிறிதாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு பாதி வெள்ளை நிறத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு லைட்டாக விரியும் போது அதில் ஸ்மெல்லுமே இருக்கும், ஃப்ளவரோட ஃப்ராக்ரன்ஸும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதோட நறுமணம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து பொட்டாசியம் சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் நைட்ரேட் பயன்படுத்தலாம். அது NPK ரேஷியோ 13:0:45 இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் தான். வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த காரணத்தினால இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நம்மளோட ஃபீல்டில் எடுத்த வீடியோ தான். ஸோ இந்த செடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை மொட்டுகள் வந்துருக்கு. அண்ட் பூக்கள் வந்து பூக்கும்போது ஒரு மாதிரி காய்ந்த நிலையில் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில மொட்டுகள் வந்து பூக்காமலே உதிர்வும் ஏற்படும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மொட்டுகள் வந்து அப்புறப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மொட்டுகள் அதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய துளிர்கள் தான் அதே கொப்பில். ஆனால் அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆச்சோ அதை வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய பச்சை மொட்டுகளை அப்புறப்படுத்திய பிறகு அடுத்த சுற்றுப்பூக்கள் வந்து சீராகவே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பொதுவாகவே எல்லா மல்லிகை செடியிலையும் நடக்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து மகசூல் இழப்பு வந்து அதிக அளவு ஏற்படும். ஸோ இது நம்மளோட ஃபீல்டை பொறுத்தவரை நம்ம வந்து இயற்கை உரங்கள் தான் அதிக அளவு பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுனால ரேராக 100 செடிக்கு 1 செடி 2 செடி அப்படிங்கிற அளவில் தான் நமக்கு வந்து இந்த பச்சை மொட்டு சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம சுலபமாகவே சரி செஞ்சிடலாம். ஆனால் இதுவே அதிக அளவு பச்சை மொட்டு சேதம் ஏற்படக்கூடிய மல்லிகை செடி ஃபீல்டில் வந்து நம்ம மகசூல் இழப்புன்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு சுற்று பூக்கள்னு பார்க்கும்போது ஒரு 100 செடிக்கு 50 செடி அந்த மாதிரி அளவுலலாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை சரி செய்கிற வர அந்த ஒரு சுற்று பூக்களையே அதில் வந்து எடுக்க முடியாது. ஸோ பாதிக்கு பாதி மகசூல் இழப்பு ஏற்படும்.
ஸோ இது பெரும்பாலும் எந்த காரணத்தினால நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான். ஸோ பொதுவான காரணமாக இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான் பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து அதிக அளவு எந்த மாதிரியான ஃபீல்டில் ஏற்படும் அப்படின்னா, அதிக அளவு மண்ணில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் ஏற்படும். ஸோ அது வந்து ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மண்ணில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தாமல் இருந்தும் எதனால் ஏற்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ பொதுவாக இயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, இல்லைனா கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்கும் உண்டான வேறுபாடுகள்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஃபார்மிங்கில் மண்ணோட வளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இயற்கை முறையில் பண்ணக்கூடாது. மண்ணில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தாமல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் பயன்படுத்தினாலும் கூட மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பயிருக்கு போதுமான அளவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படுறது இயல்பாக நடக்கிறது தான். ஸோ அப்படி ஆகுறதுக்கும் இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ஏற்படுறதுக்கும் வேரியேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தோம் 100 செடிக்கு 1 செடி 2 செடி அப்படிங்கிற அளவில் இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் இதுவே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து மண் வளம் முழுவதும் கெட்டிருக்கிறதுனால அதிகமான அளவில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஸோ இதுதான் மேஜர் ரீசனாக பார்க்கப்படுது. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஃபீல்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸான கோட் மேனியர், அதாவது ஆட்டு எருவாக இருக்கட்டும், இல்லைனா நீம் கேக் வேப்ப முன்னாக்காக இருக்கட்டும், நம்ம வந்து மேக்ரோநியூட்ரியன்ஸையும் மைக்ரோநியூட்ரியன்ஸையும் மண்ணில் ஒரு பொதுவான அளவில் வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது குறிப்பிட்டு இந்த செடிக்கு இவ்வளோ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஈக்குவலைஸ்டு ரேஷியோவில் வந்து எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம மகசூலும் சிறப்பாக எடுக்கிறோம். அதே நேரத்தில் செடியோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கு, மண்ணோட வளம் கெடாமல் இருக்குது. ஆனால் இதுவே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒவ்வொரு சத்தையும் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ தலைச்சத்து கம்மியாக இருக்குன்னா தலைச்சத்து கொடுப்பாங்க, அண்ட் மணிச்சத்து கம்மியாக இருக்குது, பாஸ்பேட் சத்து கம்மியாக இருக்குன்னா டிஏபி அந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து பயன்படுத்தியும் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊட்டச்சத்து குறைபாடாக ஏற்படும். ஸோ அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஊட்டச்சத்து குறைபாடாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் மகசூல் இழப்பு ஏற்படாமல், இந்த மாதிரி பச்சை மூட்டு தாக்குதல் ஏற்படாமல் நம்ம வந்து மகசூலை எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜர் ரீசனாக நம்ம குறிப்பிட்டிருந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போரானுங்கிற ஒரு நுண்ணூட்டச்சத்து குறைபாடாகவே இருந்துச்சுனாலும் கூட இந்த போரான் இல்லாமல் மல்லிகை செடிகளுக்கு பிரத்யேகமாக தேவைப்படக்கூடிய ஒரு 3 நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் பட்சத்தில் இந்த மாதிரி பச்சை மூட்டுகள் வந்து சுலபமாக ஏற்படும். ஸோ அது என்னென்ன நுண்ணூட்டச்சத்து அப்படின்னா அயன், மெக்னீஸ், ஜிங்க், இந்த 3 நுண்ணூட்டச்சத்து குறைபாடும் ஏற்படும் பட்சத்தில் மல்லிகை செடிகளில் பச்சை மூட்டுகள் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சுலபமாக ஏற்படும். அண்ட் இது வந்து இந்த 3 நுண்ணூட்டச்சத்து குறைபாடுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணாத பட்சத்தில் செடி ஃபுல்லாகவுமே பச்சை மூட்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி பச்சை மூட்டுகள் ஏற்பட்டு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா மண்ணில் வந்து ஆர்கானிக் மேட்டர், இயற்கை கரிமங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், இயற்கை உரங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே அடுத்த சுற்று பூக்கள் வந்து சரியாயிரும். ஆனால் அப்படி சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் மண்ணில் போதுமான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அயன் சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா, ஃபெர்ரஸ் சல்ஃபேட் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவே ஜிங்க் சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் ஜிங்க் சல்ஃபேட் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் இதுவே மெக்னீசியம் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் மெக்னீசியம் சல்ஃபேட் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த 3 சத்துக்கும் நீங்கள் சேர்த்தே கூட ஒரே காம்பினேஷனாக ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் போரானோட சத்து குறைபாடும் இருக்கும் பட்சத்தில் போரானும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த 4மே நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான். ஸோ இந்த 4 சத்துக்களும் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் மல்லிகை செடியில் வரக்கூடிய எல்லா பூக்களுமே அப்போதைக்கு தற்போதைக்கு ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய பூஞ்சூட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களுமே பச்சை நிறமாக தான் இருக்கும். ஸோ இந்த பச்சை மொட்டுகள்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணும்போது அடுத்த சுற்றுப்பூக்கள் எடுக்கும்போது சுலபமாகவே நன்றாக மொட்டுகள் வந்து எடுக்கும். ஸோ நார்மலாக எடுக்கக்கூடிய மல்லிகை மொட்டுகள் வந்து எடுக்கும். அண்ட் இன்னும் 2 காரணங்களால் இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்து மல்லிகை செடியில் ஏற்படும். ஸோ அதில் வந்து ஒன்று காமனாக ஏற்படக்கூடியது, இன்னொன்று வந்து ரேராக ஏற்படக்கூடியது. ஸோ காமன்னு பார்க்கும்போது ஓவர் வாட்டரிங் அண்ட் அண்டர் வாட்டரிங், அதாவது போதுமான நீர் மல்லிகை செடிகள் கிடைக்கலனாலோ இல்லைனா அதிகமான நீர் கிடைக்கும் போதோ இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்து ஏற்படும். ஸோ இது காரணம் வந்து அதிகமாக நீர் கிடைக்கும் போதும் கம்மியாக நீர் கிடைக்கும் போதும் மண்ணில் வந்து மொட்டுகளை வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்செடுக்க முடியாது வேர்களால். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வேர்களுக்கு ரூட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்தில் பச்சை மொட்டுகள் வந்து விளையக்கூடிய அளவுக்கு வளராது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முழுமையாக விரிவடையாது. அண்டு பூக்கள் விரியக்கூடிய நாளில் வந்து காய்ஞ்சி உதிர்த்துரும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து இந்த மாதிரி ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங் கண்டிஷன்ஸால் நடக்கும். அண்ட் இது இல்லாமல் இது வந்து நம்ம போதுமான நீர் கொடுக்கும்போது, அதாவது அண்டர் வாட்டரிங் தண்ணி போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னா செடிக்கு போதுமான அளவு நீர் கொடுக்கும்போது சரி செஞ்சிடலாம். அண்ட் இது செடிக்கு தண்ணி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வேர்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்தி தண்ணியோட அளவு குறைக்கிற மூலயமா சரி செஞ்சிடலாம்.
அண்ட் இது இல்லாமல் ரேர் கண்டிஷனில் பார்க்கும்போது லிட்டில் லீஃப் டிசீஸ் தான். ஸோ இந்த டிசீஸ் தான் நம்ம வந்து குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த லிட்டில் லீஃப் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து சிற்றிலை நோய் தான். இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் வந்து அதிக அளவு காணப்படும் மல்லிகை செடிகளில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலைகள் வந்து ரொம்பவே சிறியதாக காணப்படும் பட்சத்தில் அதுக்கு காரணம் சிற்றிலை நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ரேர் கண்டிஷன் தான். ஆனால் இது வந்து எந்த மாதிரியான ஃபீல்டில் நம்ம வந்து சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதிகமாக சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடிய மல்லிகை செடி இருக்கக்கூடிய ஃபீல்டில் இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் காணப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது சிற்றிலை நோயாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கான அறிகுறிகள் அப்படின்னா இந்த பச்சை மொட்டுகள் ஒன்று, இன்னொன்று இந்த பச்சை மொட்டுகள் வந்துருக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லேயுமே இந்த மொட்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இரட்டை இலைகள் வந்து ரொம்பவே சிறியதாக ஒரு ரெகுலராக வரக்கூடிய இலை போன்று இல்லாமல் இர்ரெகுலர் லீஃபாக தென்படும். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய இலைகள் மாதிரியே தென்படாது. ரொம்ப ஒல்லியாக நேரோவாக இருக்கும், ஊச்சி போல் இருக்கும். ஸோ இலைகள்னு பார்க்கும்போது மல்லிகை செடியில் பொதுவாகவே ஓரளவு விரிவடைந்து தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலே நீங்கள் சிற்றிலை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் எந்த சாரஞ்ச பூச்சாக்களால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இலைத்தத்து பூச்சியாலும் ஏற்படும். அதே நேரத்தில் வெள்ளை ஈக்கள் வந்து இந்த இலைத்தத்து பூச்சாக்களால் ஏற்படக்கூடிய சிற்றிலை நோய் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரப்போம். ஸோ இந்த சிற்றிலை நோய் வந்து ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் இந்த ஜாசிட்ஸ் அப்படிங்கிற எலித்தத்து பூச்சியால் பயிரில் தோற்றுவிக்கப்பட்டு பரவுறது தான். ஸோ ஆனால் இது வந்து ஒரு செடியில் பரவுனதுக்கு பிறகு அந்த செடியிலேருந்து சாறு உறிஞ்சி மற்ற ஆரோக்கியமான மல்லிகை செடியில் போய் சாறு உரியக்கூடிய இலைத்தத்து பூச்சிகளாலையும் வெள்ளை ஈக்களாலையும் மற்ற ஆரோக்கியமான மல்லிகை செடிகளுக்கும் இந்த சிற்றிலை நோய் பரவக்கூடும். ஸோ அப்படி பரவி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மல்லிகை செடியும் பாதிக்கப்படும், அந்த செடியிலையும் பச்சை மொட்டுகள் தொற்றுவிக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா எந்தெந்த செடியிலெல்லாம் சிற்றிலை நோய் ஏற்பட்டு பச்சை மொட்டுகள் வந்துருக்கோ அந்த செடியிலேயே அப்புறப்படுத்துறது நல்லது. ஸோ இது வந்து ஓரிரு கொப்புகளில் காணப்படுது அப்படின்னா அப்போதைக்கு நம்ம சாரஞ்சம் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பச்சை மொட்டுகளை வந்து அப்புறப்படுத்துகிற மூலமா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் இது வந்து பெர்மனன்ட் க்யூர் கிடையாது. எதுவரை அப்படின்னா அந்த செடியில் முழுவதும் இந்த ஃபைட்டோபிளாஸ்மா பரவுற வரை நம்ம அந்த செடியில் பூக்கள் பறிக்கலாம். இது வந்து நம்ம ஓரிரு கொப்புகளில் மட்டுமே இந்த பச்சை மொட்டுகள் காணப்படும் பட்சத்தில் சிற்றிலை நோய் ஏற்பட்டு பச்சை மொட்டுகள் காணப்படும் பட்சத்தில். ஏன்னா இப்போ ஒரு கொப்பில் இந்த ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற பாக்டீரியா பரவ ஆரம்பிக்குதுன்னா அந்த கொப்பை நம்ம உடனே துண்டிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இது தவறும்போது சுலபமாக வேர்கள் வர பாஞ்சு செடியில் இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளுக்கும் பரவிடும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே தீர்வு அந்த செடியை ஃபீல்டை விட்டு அப்புறப்படுத்தி கொளுத்துறது தான் நல்லது. ஸோ கொளுத்தும்போது தான் அதில் இருக்கக்கூடிய சாரஞ்ச பூச்சிகள் வந்து மற்ற ஆரோக்கியமான செடிகளுக்கு போகாது. ஸோ தூரமாக எடுத்துகிட்டு போய் கொளுத்துறது இன்னுமே நல்லது. அப்படி இல்லைனா ஆப்போசிட் டைரெக்ஷனில் விண்டு இருக்கும்போது அந்த செடியை நோக்கி காற்று தள்ளாத திசைக்கு கொண்டு போகிறது நல்லது. ஸோ அப்படி கொண்டு போய்ட்டு நம்ம அப்புறப்படுத்துகிற மூலயமா இன்னுமே ஓரளவு மீதமுள்ள மல்லிகை செடிகளை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறையாக இருக்கும். ஸோ இது வந்து ரேர் கண்டிஷன் தான். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிகமாக சாரஞ்ச பூச்சாக்கள் ஏற்படக்கூடிய ஃபீல்டில் தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு கவனமாக செயல்படணும். ஸோ இதுவே சாதாரணமாக செடி வந்து முழுவதும் இலைகளெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது, பச்சை மொட்டுகள் காணப்படுது அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்லை. இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது தான். அதாவது எப்போ நுண்ணுச்சத்து குறைபாடோ இல்லைனா பொட்டாசியம் சத்து குறைபாடோ ஏற்படுதோ அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும். இல்லைனா செடிக்கு தண்ணி போதுமான அளவு இல்லைனாலோ அதிகமாக இருந்துச்சாலும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அவங்க வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இலைகள் முழுவதும் ஆரோக்கியமாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செடியில் வழக்கமாக இருக்க மாதிரி இலைகள் இருக்குது, மொட்டுகள் மட்டும் பச்சை நிறமாக இருக்குது அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது சுலபமாக க்யூர் பண்ணக்கூடியது தான். ஆனால் செடியில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் சிறியதாக இருக்குது, மொட்டுகளும் எல்லாமே பச்சை நிறமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த செடியை முழுவதுமாக ஆராய்ஞ்சு அதாவது முழுவதும் மானிட்டர் பண்ணி மற்ற இந்த ஒரு செடிகளுக்கும் இதே மாதிரி ஏற்பட்டிருக்கா, அதாவது இலைகள்லாம் ரொம்ப சிறிய இலைகளாக காணப்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த செடியை அப்புறப்படுத்துறது தான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ இது வந்து மேனேஜபிளுங்கிறது வந்து ஒரு கொப்பில் அந்த கொப்பை அகற்றும்போது தான், அதாவது இப்போ தான் ஃபைட்டோபிளாஸ்மா ஏற்பட்டிருக்கு, சிற்றிலை நோய் ஏற்பட்டிருக்கு, அந்த கொப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அப்புறப்படுத்துறது தான். ஆனால் இது வந்து சுலபமாக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ரொம்பவே சிற்றிலை நோய் காணப்படும் பட்சத்தில் அந்த செடியை அப்புறப்படுத்திடுங்க. அது ஃபீல்டுக்கு நல்லது கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் உங்களோட மல்லிகை செடியில் பச்சை மொட்டுகள் காணப்படும் பட்சத்துலேயும் உங்களோட ஃபீல்டில் எந்த ஒரு சாரஞ்சம்பூச்சி தாக்குதலுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் உறுதி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சிற்றிலை நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பச்சை மொட்டுகள் மட்டும் தான் காணப்படுது, இலைகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிற்றிலை நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இன்னொன்று உங்களோட ஃபீல்டில் சாரஞ்சம்பூச்சாக்களே இல்லை, இதுவரை இருந்த மாதிரியே இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டில் சிற்றிலை நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளுமே பின்பற்றுங்க.
உங்களோட மல்லிகை செடிகளில் பச்சை மொட்டு ஏற்பட்டுருந்துச்சுனாலும் அதை வந்து சுலபமாக க்யூர் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து காட்டிகிட்ருக்கோம். அதாவது பச்சை மொட்டு ஏற்பட்டுருக்கிறத வந்து நம்ம அப்புறப்படுத்திகிட்ருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஓரிரு செடிகளில் வந்து பச்சை மொட்டுகள் இருக்கக்கூடிய செடிகள்லேயே அதே கொப்புகள்லேயே புதிய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருந்துருக்கு. அதாவது நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு உரமிட்டிருந்தோம். ஸோ ஏற்பட்டிருந்த நுண்ணுச்சத்து குறைபாடு வந்து சரியாயிருச்சு. ஸோ அதனால் அடுத்த சுற்று பூக்கள் வந்து ஆரோக்கியமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பச்சை மொட்டுகள் இல்லாமல் இயற்கையாக வரக்கூடிய சாதாரண மொட்டுகளை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட மல்லிகை செடியில் வந்து பொதுவான காரணமாக நுண்ணுச்சத்து குறைபாடு தான் மேக்ஸிமம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பெருவாரியான விவசாயிகளுக்கு இந்த மாதிரி தான் ஏற்படும். ஒரு சில விவசாயிகள் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஒரு செடிகளில் ஏற்படும்போது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நுண்ணுச்சத்து தன்னாலே கிடச்சிரும். அப்படி கிடச்சதுக்கு பிறகு அடுத்தடுத்த சுற்று பூக்கள் வந்து வரும்போது இயற்கையாகவே சரியாயிடும். ஆனால் இதுவே ஒரு சில விவசாயிகள் வந்து அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் மண்ணில் தொடர்ச்சியாக பயன்படுத்துறது மூலிமா மண்ணில் வந்து நுண்ணுச்சத்து குறைபாடு அதிக அளவு ஏற்பட்டுரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது வந்து அதிகமான செடிகளில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு மண்ணோட வளத்தை கெடாத அளவுக்கு நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரேவை மட்டும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துங்க. ஸோ அது வந்து பெரிதளவு பாதிக்காது, மண்ணோட வளத்தை கெடுக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ மண்ணில் முடிஞ்ச அளவு இயற்கை உரங்கள் அதிக அளவு பயன்படுத்துங்க, வேப்ப புண்ணாக்கு பயன்படுத்துங்க. மண்ணோட வளமும் நல்லாயிருக்கும், செடியோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து டிலே ஆனதால் நம்ம வந்து குறிப்பிட்டக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் வந்து வீடியோவோட இமேஜாக ஆட் பண்ணல. ஸோ நம்ம குறிப்பிட்டக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜாக நம்ம வந்து நாளைக்கு காலையிலையோ இல்லைனா நாளைக்கு ஈவினிங்கோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அது வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதில் நம்ம இந்த வீடியோவில் குறிப்பிட்டக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸை நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. ஸோ நம்ம குறிப்பிடக்கூடிய பேர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஒரு பிராண்ட்லேயுமே நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி மல்லிகை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை மொட்டு வந்து மல்லிகை செடியில் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வேறு எந்த ஒரு சேதத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிவியூ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிவியூ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.